பாருங்க இன்னைக்கு முட்டைக்கோசு பீட்ரூட்டு காலிஃப்ளவரு எல்லா காய்களும் எல்லாம் வந்துருச்சுங்க. அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. அறுவடை எடுத்துடலாங்களா? அறுவடை எடுக்க வேண்டாம். அறுவடையே பொரிச்சிடலாங்க. பொரிச்சிடலாம். சரி சரி, 2 பேரும் சேர்ந்து ஒரு சத்தம் பொரிக்க முடியும். சரி, மாற்றி மாற்றி எடுத்துக்கலாங்களா? பீட்ரூட் வருங்க. முதல்ல பீட்ரூட்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாங்க. இங்கே வருங்க எவ்வளோ பெருசு வந்திருக்குதுன்னு. நம்ம இதுலேயும் என்னதான் இருந்தாலுங்க, ஆனால் ஊட்டி பீட்ரூட் மாதிரி சுவை வராது நம்ம பிளைன்ல விளையிறது. இது பொரியல் பண்ணி சாப்பிடும்போது வாய்க்குள்ள போச்சுன்னா கடக்குது, நறுக்கு நறுக்குன்னு வருங்க. ஆனால் ஊட்டி பீட்ரூட்டு நைஸாக வரும் பாருங்க. அறியிற போதே நைஸாக இருக்குது. அப்போவே தெரிஞ்சுக்கலாம் இது ஊட்டி பீட்ரூட் இல்லை அப்படின்னுங்க. இருந்தாலும் இங்கே வருங்க. எப்படியோ பீட்ரூட் விளைய வச்சிட்டோம். போன தடவை போட்டு பீட்ரூட்டு அவ்வளோக்கா வரல. இது சொடுக்குன்னு தெரியல, பிடிங்கி பார்த்துருவோம். செடி பெருசாக்குது, காய் சிறுசாக்குது. இங்கே வரும் மழை காலத்தில் நடவுன்னு போட்டுங்க. இங்கே வரும் 1 கிலோ வந்தாச்சு. 1 கிலோவுக்கு மேலேயே இருக்குங்க. இங்கே இருக்கிறத எடுத்துக்கிறேன். பெருசு வருது. பரவாயில்ல, நம்ம வேலை இதுலேயும் கூட அவ்வளோ பெருசு வருது. தலை வருங்க. இந்த தலையை பொரியல் பண்ணலாமா? பொரியல் பண்ணல, போதுங்க. போதுமா? போதும். பரவாயில்ல, போதும் சொல்கிறது பெரிய வேலை தான். போதும் என்ற மனமே புண் செய்ய மருந்து. பாருங்க, முட்டைக்கோசு நம்ம தோட்டத்தில் ரொம்ப நாளாக காத்திருந்து இந்த அறுவடைக்கு ரெடிங்க. இங்கே வரும். இது அப்படியே வெட்டி எடுக்க வேண்டியதான். அந்த இதுக்குள்ளெல்லாம் வெட்டுவாங்களா, வைக்குவோம். முட்டைக்கோச்சியே வெட்டி போட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வரும். அதாவது நீ என்ன தப்பு செஞ்சாலுமே அது பிரச்சனை இருக்காது. இதே நான் செஞ்சதுன்னு வச்சுக்கோ, போச்சு எல்லாம் பொரியல் செய்யறதா எனக்கு கொண்டு போய் இதே. அதான் அந்த பெருந்தன்மை. நான் ஏதாவது ஒரு தப்பு பண்றது வரமாட்டேங்குதுல்ல. கவனமா செய்யணும் பார்த்துட்டு. இங்க வரும். இதெல்லாம் நீ அடுத்ததான் பொறுத்துக்கலாம். இது காலிஃப்ளவர். இங்க பாருங்க, நம்மளுக்கு காலிஃப்ளவர் இதுலேயுமே இந்த காலிஃப்ளவருக்குள்ள சரி காலிஃப்ளவரு பாருங்குது. கொஞ்சம் பெருசாகிட்டு விடு, அப்புறம் வெட்டிக்கலான்னு சொல்லி பூவே விரிஞ்சு போச்சு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. சரி, இதெல்லாம் வெட்டிடலாங்களா? போய் இதில் காலிஃப்ளவர் சில்லி போட்டுடலாம். நீங்கள் ஓட்டு தர்றீங்க, ஏன்னா உங்களுக்கு தானே காலிஃப்ளவர் சில்லி எல்லாம் போட்டு தெரியும். இதெல்லாம் சமையலில் நான் எக்ஸ்பர்ட். காலிஃப்ளவர் சில்லி, காலிஃப்ளவர் மஞ்சூரி, காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை, காலிஃப்ளவர் கேரளா, காலிஃப்ளவர் ஹைதராபாத்து, காலிஃப்ளவர் பட்டாசு. ஆமாம், அப்புறம் அஸ்தரனோடு ஹோட்டல் காட்டுங்கிறாங்க. இப்போ நீங்கள் காட்டணும்ல. காட்டில ஒரு உறவு வர அடிக்கடி கேட்டுருக்காரு. கோச்சு கூட செய்யறாரு அப்படி சொல்லி நிறைய கோச்சிட்டாரு. போட்டுருங்க சீக்கிரமா. கடையில் பெரிய கடையெல்லாம் இல்லைங்க, அளவான சின்ன கடை தான், கூரை கடை தானுங்க. ஆரம்பத்தில் எப்படி வந்துமா அதே அப்படியே இருக்குதுன்னு 25 வருஷத்துக்கு மேலே ஆச்சு கடை போட்டு. 26 வருஷம் இன்னையோட முடியுது. இன்னையோட முடியுது. வீடியோ எப்போ வருதுன்னு தெரியாது. 26 வருஷம் முடிஞ்சு 27 வருஷம். சரி, எப்படி இருந்தாலும் சரிதே. புளிப்புன்னு இதுலேயும் நம்ம மருந்து இல்லாமல் போய் ஒரு சில்லி போட்டு தின்னு பார்க்கலாம். சரிங்களா? சரி. இன்னைக்கு நிறைய வெண்டைக்காய் இருக்க மாட்டேங்குதுங்க. வெண்டைக்காய் மட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பொரிச்சாகணுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பொரிக்கலின்னா காயோட இதே நின்று போயிடும், எல்லாம் முத்தி போயிடும். செடி வளர்ச்சியும் நின்று போயிடும். இந்த ஒரு வெண்டை செடி இல்லையாங்க,
அந்த ஒரு வெண்டை செடியிலேயே ஒரு 10 காய்க்கு மேலே வந்துருங்க. இந்த செடியும் எப்படி தான் சொல்லி இந்த செடியும் அப்படித்தானுங்க. அப்படியே நிறைய கிளைகள்லாம் வந்து 10 காய்க்கு மேலே ஒரே ஒரு செடி இருந்தால் போதும். வாரத்தில் ஒரு 2-3 தடவை உரிச்சு வச்சோம்னாலே பொரியலுக்கு சரியாக இருக்கு 4 பேர்த்துக்கு. வெண்டைக்காய் உரிச்சிட்டிங்களா? வெண்டைக்காய் பொரிச்சாச்சு. இவ்வாறு கூடையிலேயே எவ்வளோ காய் வந்திருக்குதுன்னு. கூடையிலேயே பார்க்குறக்கு வெண்டைக்காய் அழகுதான். அழகு அது சொல்லி இந்த வெண்டைக்காய் பொரியல் பண்ணி சாப்பிட்டா. ஆமாம். வழக்கமாக வேற வெண்டைக்காய் எல்லாம் ஒரு மாதிரி வாய்க்குள்ளே போனோன்னு வேற மாதிரி இருக்கு. இது அப்படியே நைஸாக அல்வா மாதிரி உள்ள போயிருது. உள்ளுக்குள்ள கேப்பே இல்லை, அப்படியே சாதா புடுத்துப்பா. சூப்பராக இருக்குது வெண்டைக்காய். அவ்வளோ சூப்பராக இருக்குது வெண்டைக்காய். இன்னைக்கு கொண்டு போய் என்ற சம்சாரத்திட்ட கொடுத்து என்ற வீட்டுக்காரமாக சாரி எங்கள் சமையல்காரமாக கொடுத்து இது இன்னைக்கு சமையல் பண்ண சொல்லி. சரி, தோட்டக்காரரு காய் வச்சுட்டு வந்து கொடுத்தா அப்புறம் சமையல்காரம்மா சமையல் செஞ்சு கொடுப்பேன். இப்போ என்ற கூட இப்போ பேசிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அது வந்து தோட்டக்கார கை விற்கிது. வேட்டைக்காய் உரிச்சது உண்மையிலேயே கை பிக்கிதுவா இருக்கு. ஆமாம், இப்படி கையை தேய்க்க சொல்லுச்சா சுகமா இருக்க மாட்டாக்குதுங்க. அது என்ற கையும் தப்பி. ஆமாம், சரி சரி போ போய் முதல்ல கையை கழுவலாம். ஆமாங்க, அப்புறமா வந்து காய் மறுபடியும் எடுத்துக்கலாங்களா. முருங்கைக்காய் வாருங்க கொத்து கொத்தா பிடிச்சி கிடக்குது. இந்த பக்கம் இருந்த முருங்கை மரத்தையெல்லாம் கட் பண்ணி விட்டு போட்டு வேற குச்சி நட்டு வச்சுக்கிறேன் பாருங்க. அதெல்லாம் இப்போ தான் தலையுது பாருங்க. அங்கே காய் வருங்க, ஜட ஜடையாக பிடிச்சி கிடக்குது. கொம்பை முறிச்சிடாம காய் அடாடாடாடாடா. ஐயோ, என்ன பண்றது? என்ன பண்றது, காய் முத்தின காய் மட்டும் முடிக்கிட்டு போட வேண்டியது. பாருங்க எத்தனை காய் கிடச்சிக்குதுன்னு ஒரே ஒரு கொம்புலியே. மேலே இருக்கிறதையெல்லாம் விட்டுட்டோம். அது ஏட்டமாட்டேங்குதுங்க. இது இருக்குது பாருங்க வெள்ளரிக்காய். அங்கே 2 பாருங்க, இங்கே 1 சூப்பராக மொழுன்னு எப்படி இருக்குதுன்னு வருங்க. அடடா எவ்வளோ அழகா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வெல்வெட் மாதிரி இருக்குது காய் பாருங்க. அடுத்ததாக பந்தலுக்குள்ளே வந்துட்டா. இங்கே பாருங்க ஒரு பாம்பு ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது. பாம்பு போடலை. இது பாருங்க எத்தாட வளர்த்திக்குது இந்த வாட்டி. ஏங்க கட் பண்ணுங்க. எப்பவுமே பாருங்க எவ்வளோ விரிசு காயின்னு. எங்கே பிடிங்க என்ற ஒசரத்தில் இடுப்பு வரைக்கும் இருக்குது. இடுப்பு வரைக்கும் அதில் மாட்டிக்கிறது முறிஞ்சிரு போகுது. என்ன நீங்கள் என்ன இரும்புன்னு நினச்சிங்களா? ஐயோ, கொஞ்ச நேரத்தில் இருக்கு. இது பிடிக்கலாமா? கட் பண்ணலாமா? கட் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு வராதே. பாருங்க இங்கே ஒரு காய். எங்கே? சொரக்காய் தான் நம்மளுக்கு வீச்சுன்னு வீச்சுது. கட் பண்ணிடலாமா? கட் பண்ணுங்க. அப்புறம் இங்கே ஒன்று இதாக இருக்கு. ஓ, அங்கே ஒன்று இருக்குது. ஒன்று இருக்குது. பார்த்தோம்ல, நல்லா பார்த்துட்டு போகணும். பார்த்தீங்களா இது எவ்வளோ பெரிய காய்ங்க உள்ள ஒளிஞ்சிட்டு இருந்திருக்குது. எனக்கு தெரியல, எங்கள் வீட்டுக்காரம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. காய் வரைக்கிற நினைப்போட போகணும், கனவுல வந்துட்டு போகக்கூடாது. அடுத்த காய்ங்க கனவுல என்ன இருக்கிற அரபு நாட்டில் போய் பெட்ரோல் வாங்குறதுல இல்லை, அங்கே ஒரு பிடிக்க போகிறீங்க என்னமோ ஒரு வீதியாமா. அந்த வீதியில் ஒரு வீடு வாங்கிடலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வாங்கின ரொம்ப சீப்பாமா. ஓ, சீப்பாக விற்கிறாங்க உங்களுக்கு. ஆமாம், சரி இந்த பக்கம் வந்துடுறேன். இது கட் பண்ணலாமா? கட் பண்ணுங்க. சரி இங்கே ஒன்று நம்மளுக்கு சொரக்காய் இந்த வாட்டி நீட்ட சொரத நிறைய வந்துருக்கு. ஆமாம், இன்னைக்கு பொரிக்கிற காய் எல்லாம் எடுத்துகிட்டு போய் பக்ரைனில் போய் விற்று போட்டு துபாயில் போய் வீடு வாங்கிடலாம். சூப்பர். என்ன சொல்ற நீ? ஆமா, பிளைட்லயே போயிடல, அது தனி விமானத்துல போல. ஆமா, இல்லைன்னா காய பூரா அட்டை போட்டுக்குவாங்க. இங்க ஒரு காய்க்குது இருக்கு, கரலாக்கட்டை சொரக்காய். இதை கட் பண்ணிடலாமா? கட் பண்ணுங்க. அங்கே தலைக்கு மேல வரு. எங்கே? அது தெரியல உனக்கு? ஆமா, இங்க 2 காய் இருக்குதா? எல்லாத்தையும் சொல்லுவேன். பிஞ்சுக்கு வருங்குது. இங்க பாரு, பிஞ்சு பார்த்தீங்களா? இங்க ஒரு காய் பார்த்தியா? இதெல்லாம் தெரியலையா? அங்க பாரு, உள்ள பாரு, எவ்வளவு பெரிய காய். ஆமா 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 ஆமா. என்ன காய் இது? நீ இது பார்க்கவே இல்லையா?
இதே அழுகி போட இத்து போடுங்க எல்லாம் இதுவும் கூட தெரியாது நல்லா பார்த்துட்டேன். இது என்ற வீட்டுக்காரவை பார்த்து கண்ணு வச்சுட்டாங்க. இன்னைக்கு இதுல தான் சாம்பார் உங்களுக்கு. செல்வி இப்படி தோட்டத்துக்குள்ள இப்படி எக்ஸசைஸ் பண்றது, தோட்ட வேலை செஞ்சாலே எக்ஸசைஸ் பண்ண மாதிரிதான். இந்த அளவு கரலா கட்டி வச்சுட்டு இப்படி பண்ணா நீ தைரியம் இருந்தா இரும்புல இதே மாதிரி எடுத்து வச்சு செய்யணும். இந்த சுரக்காய் வச்சுட்டுலாம் டூபாக்கு ஒரு வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. இப்படி சுரக்காய் வச்சு பண்ற போது இதில் இருக்கிற உயிராற்றல் வந்து நம்ம உடம்புக்குள்ள போகுமாமா. நீ இரும்பு வச்சுல பண்ற போது உடம்புல இருக்கிற உயிராற்றல் வெளியே போயிரும். யாராச்சும் உண்மை நம்பிக்கை போறாங்க. காய் அது காய் எடுத்துட்டு வாங்க. எத்தனை சுரக்காய் வந்துருக்குது? 4 2 சோடி அங்க. சரியா? இதுல 5 எண்ணத்துல 5 எண்ணம். இது வந்து இப்போ 1 சோடி வந்திருக்கு. இப்போ மொத்தம் அதுல 5 எண்ணம், இதுல 5 எண்ணம். 5 எண்ணம். ஆமா 10 ஆயிடுச்சா? இது மட்டும் ஒத்தையா இருக்குது. முள்ளங்கி செடி வருங்குது வேற இடத்துல போட்டது. பூவில்லாத காயா பொருங்குங்க பாருங்க முள்ளங்கி. ஆட அது போட்ட எடுத்தோடனே அத்தாச்சு. திட்டுவாங்க, உங்களால் பொறிக்கவே முடியாது. சத்தம் போடு. சரி இன்னும் வரமாட்டேங்குது. ஆமாம் அடுத்ததையும் முறிச்சிங்கன்னா வந்துரு. உண்மையிலேயே பார்த்து மெல்ல பிடுங்கணும். பெரிய காயை பார்த்து பிடுங்க. சரி அந்த லைனில் இருக்குது பாருங்க, அதில் விடுங்குங்க. நல்லா பெருசு பெருசாக இருக்குது. பார்க்குறதுக்கு அல்வா தொட்டு மாதிரி இருக்குதுல்ல. நீயே முதல்ல ஒரு அல்வா செய்வீங்க வீட்டில்? முதல்ல இன்னைக்கு முள்ளங்கி பிடுங்குங்க, அப்புறம் அல்வா பற்றி அப்புறம் பேசலாம். ராய் அல்வா. ராய் அல்வா. அந்த விஷயத்த எல்லாத்துக்கும் தெரிய வைக்கணும் நாம. அவசரப்படாதீங்க, முள்ளங்கி பிடுங்குது. இது எங்க எடுத்தாலும் இந்த கிழங்கு அட சாமி 1 கிலோவே வரமாட்டாங்குது. கேட்கறது கேனைனா இருந்தா கேப்பில் நெய் வெடி தம்பிங்க. எடுத்துட்டிங்களா? 1,500 விடுங்க. இன்னைக்கு வரம்புறக்கார வீட்டுக்கு போகிறதாச்சு. அப்படியா? ஆமாம் 2-3 என்னோட உயிர் தோழிக்கு கொடுக்கணும். அவங்க எனக்காக எத்தனையோ உதவி பண்ணிக்கிறாங்க. சரி சரி. அப்படியே என்ற குழந்தையா வீட்டுக்கு ஒரு 4-5 கொடுத்துடலாமா? குழந்தையெல்லாம் இல்லை, போய் பொறிப்பாங்க. பார்த்து மொல்ல பிடுங்க பார்க்கல கலங்காம. அப்புறம் என்ன பண்ணுறது? அத்தத்து போடுறீங்க அதை இப்போத்தாலே அவசரம். நீ வாங்க, நான் பிடுங்குற பார்க்கலாட்டி. நீ வாய் வச்ச தென் இப்படித்தான் அரை முள்ளங்கியே பிடுக்குவாங்களா? கொஞ்சம் அமைதி. கீழே எடுத்து போடுங்க. கீழே எடுத்து போட்டு 2 கையிலையும் பிடுங்க. சரியா? கூடையா இன்றைக்கி அறுவடை பண்ணியாச்சுங்க. பாருங்க என்னென்னலாம் அறுவடை பண்ணிக்கிறேன்னு. குழுன்னு வெள்ளரிக்காய், கொழுன்னு சுரக்காய், அப்புறம் முருங்கைக்காய், பாம்பாட்டை புடலங்காங்க, அப்புறம் கை விரலாட்ட வெண்டைக்காய், அப்புறம் இது என்ன ஆட்டு தலையாட்ட முட்டைக்கோசு, அப்புறம் பம்பத்தலையாட்ட காலிஃப்ளவரு, பீட்ரூட்டுங்க, பீட்ரூட்டு கீரை, முள்ளங்கி கீரை, முள்ளங்கி வருங்குது. என்னடா நீட்டிகிட்டு இருக்குதுன்னு பார்த்தாங்க, அப்படியே 1 கிலோ முள்ளங்கி வரமாட்டாங்குதுப்பா இருக்குது. ஆமாம் 1 முளை முள்ளங்கி 1 கிலோ முள்ளங்கி. 1 முளம் 1 கிலோ. இவ்வளோ இதுக்கு மேலே மண் மேலே நின்றுருந்ததுங்க. இதுக்கு கீழே இருக்கிறது மண்ணுக்குள்ளே இருந்துச்சு. உரம்பரக்காரருக்கு கொண்டு போகிறோங்க. காய்கறி பழங்க கடையில் போய் பழங்கெல்லாம் வாங்குறதுக்கு இதை கொண்டு போனால் ரொம்ப சந்தோஷமாக சமையல் செஞ்சுக்குவாங்க. 1 வாரத்துக்கு வச்சுட்டு இருந்து
இப்போ சமீப காலமாக எங்களுக்கு ஒரு பழக்கமுங்க. ஆமாங்க. எந்த சொந்தக்காரர் வீட்டுக்கு போனாலுமே காய்கறியும் பழங்களும் எடுத்துகிட்டு நம்ம போயிடுறோம். தோட்டத்தில் விளைஞ்சதுன்னு கொண்டு போய் கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருதுங்க. கடையில் வாங்கிட்டு போய் கொடுத்தா கூட எதுக்குங்க தனி வாங்கிட்டு வந்துக்கிறீங்க அப்படிம்பாங்க. இதை கொண்டு போய் கொடுத்தா ஒரே சந்தோஷமாக எல்லாம் எடுத்து வச்சுக்குவாங்க. அவங்களே அவங்க சொந்தக்காரர்களுக்கு நாளே கொண்டு கொண்டு கொடுப்பாங்க. சரி, அறுவடை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. வணக்கம்ங்க. வணக்கம்ங்க.